அண்மை செய்தி 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவரது முன்ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. நில மோசடி வழக்கில் முன்ஜாமீன் கோரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது சகோதரர் சேகர் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் தற்போது முன்ஜாமீனானது தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் முன்ஜாமீனானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. நில மோசடி வழக்கில் முன்ஜாமீன் கோரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது சகோதரர் தாக்கல் செய்திருந்த மனு மீது தற்போது முன்ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நில மோசடி வழக்கில் முன்ஜாமீன் கோரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது சகோதரர் சேகர் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்போது முன்ஜாமீனானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. 100 கோடி மதிப்பிலான நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்ட நிலையில் நில மோசடி வழக்கில் முன்ஜாமீன் கோரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது சகோதரர் சேகர் மனு தாக்கல் செய்திருந்தனர். தற்போது முன்ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். கரூர் மாவட்டம் தோரணகல்பட்டி மற்றும் குன்னம்பட்டையில் தனக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சுமார் 22 ஏக்கர் நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தனது மனைவி மற்றும் மகளை மிரட்டி மோசடியாக பத்திரப்பதிவு செய்து உள்ளதாக கூறி குப்பிப்பாளையத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கரூர் காவல் நிலையத்தில் மற்றும் எஸ்பி அலுவலகத்திலும் புகார் ஒன்றை அளித்திருந்தார். இது தொடர்பாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவரது சகோதரர் சேகர் உட்பட 7 பேர் மீது பதியப்பட்ட வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த மனுவை கரூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இந்த நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் அவரது சகோதரர் சேகரும் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். அந்த மனுவில் புகாரில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கும் தங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை எனவும் அரசியல் பழிவாங்கும் நோக்கிலே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வழக்கு தொடர்பான ஆவணங்களை காவல்துறையினர் ஏற்கனவே கைப்பற்றுள்ள நிலையில் தங்களிடம் விசாரணை நடத்த எந்த அவசியமும் இல்லை என்பதால் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது சகோதரர் எம்.ஆர். சேகரின் மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தாங்கள் சொல்லும் நபருக்கு நிலத்தை விற்க வேண்டும் என எம்.ஆர். சேகர் மிரட்டியதாகவும் 60 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்திற்கு 95 லட்சம் ரூபாய் மட்டுமே தரப்பட்டுள்ளதாக கூறியிருந்தார். மேலும் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து விசாரணையின் தற்போதைய நிலை குறித்து அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை ஜூலை 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். அதுவரை எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் எம்.ஆர். சேகரை கைது செய்ய இடைக்கால தடை விதித்த நீதிபதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு காவல்துறை அழைக்கும் போது ஆஜராகி விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் எம்.ஆர். சேகருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இதனிடையே எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டு விட்டதால் அவரது முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டிருக்கிறார். ராஜலட்சுமி. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.